திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 970, அதிகாரம் மானம். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்பவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் தொண்டை நாட்டில் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர். துணிகளை துவைத்து கொடுக்கும் மரபில் தோன்றியவர். சிவத்தொண்டர்களின் குறிப்பறிந்து இவர் பணி செய்தமையால் திருக்குறிப்பு தொண்டர் என்று அழைக்கப்பட்டார். சிவனடியார்கள் மீது அன்புள்ளம் கொண்டு சிவநெறியே தவநெறி என்று வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இறைவன் அவரை சோதிக்க எண்ணினார். கடும் குளிர்காலத்தில் சிவனடியார் போன்று வேடம் தரித்து அழுக்கான உடையணிந்து இவருடைய இல்லம் நோக்கி வந்தார். அடியாரை கண்ட நாயனாரின் மனம் உருகியது. நெற்றியில் திருநீரும் இளைத்த உடலும் அவரின் அழுக்கான ஆடையும் நாயனாரை வருத்தத்திற்கு உள்ளாக்கியது. ஆதலால், தாங்கள் ஏன் இவ்வளவு அழுக்கான ஆடை அணிந்து இருக்கிறீர்கள்? நான் அதை துவைத்து தருகிறேன், என்னிடம் தாருங்கள் என கேட்டார். அதற்கு இறைவன், நண்பரே, இந்த உடைமை மிகவும் அழுக்கானது, அதை துவைப்பது அவ்வளவு எளிதானது அல்ல. மேலும் குளிரின் கொடுமையால் நான் இதை கைவிட முடியவில்லை. சூரியன் மறைவதற்கு முன் நீ இதை துவைத்து கொடுப்பாயானால் நான் தருகிறேன் என்றார். உடனே அந்த ஆடையை வாங்கி துவைக்கத் தொடங்கினார். அப்பொழுது திடீரென்று பெரும் மழை பெய்ய தொடங்கியது. மழை விட்டால் துவைக்கலாம் என காத்திருந்தார். மழை நிற்கவே இல்லை. சூரியன் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது. அடியவரின் திருமேனி குளிரால் நடுங்குவதற்கு காரணமாகிவிட்டேனே என்று மனம் வருந்தினார். அடியார்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்று எண்ணி துணி துவைக்கும் கல்லிலே தன் தலையை மோதி உயிர்விடத் துணிந்தார். அப்போது அந்த கல்லிலிருந்து ஒரு கரம் தோன்றி நாயனாரின் தலையை பிடித்தது. அப்போது இறைவன் காட்சி தந்து, உம்மை சோதிக்கவே இவ்வாறு அடியாராக நான் வந்தேன். கவலை வேண்டாம், சிவலோகம் வந்து எம்முடனே இருந்து இன்புற்றுவாயாக என்று அருள் புரிந்து மறைந்தார். தனக்கு இழிவு வரும்போது தன் உயிரையும் விட துணியும் மானமுடையவரின் புகழை உலகத்தார் வணங்கி போற்றுவார்கள் என்பதை இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இழிவுக்கு அஞ்சுவது மானம், மானமே உயிர் என்பவர் தெய்வம்.